ஹலோ. ப்ரெக்னென்சி டைமில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்கிற மாதிரியே எனக்கு அமையுது. நான் வந்து பர்பஸாக செய்கிறதில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ட்ராவல் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி செகண்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு வந்து பயங்கரமாக ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிடிச்சனால தான் போனேன். பட் ஒவ்வொரு வாட்டி போகும்போது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் போனேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி வந்து நான் இன்றைக்கி தீம் பார்க் போகிறேன். ஸோ நான் என்னென்னலாம் நான் எடுத்துக்கிறேன் பேசிக்காக அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ட்ரெஸ்ஸஸ், பாப்போட ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி கிளைமேட் வந்து மார்னிங்லேருந்தே வந்து ஒரு மாதிரி ரெய்னியாக இருக்குது. மழை லைட்டாக பெஞ்சிட்ருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதனால ஸ்வெட்டர்ஸ் தேவைப்படும் குளிர்ச்சுன்னா. அதனால வந்துட்டு ஐம் டேக்கிங் தட். அதுக்கப்புறம் வந்துட்டு டவல் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டவல் எடுத்திருக்கேன். எனக்கு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு தண்ணி. இது என்னோட ஃபேவரட் பாட்டில். டிமார்ட்டில் வாங்கினது. இது நிறைய பேர் பாட்டில் லிங்க் கேட்டிருந்தீங்க. பட் இது டிமார்ட்டில் வாங்கினேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. அதுக்கப்புறமே ரொம்ப முக்கியமான விஷயம் மெடிசின் எனக்கு மட்டும் இல்லை, கிளைமேட் டல்லாக இருக்கிறதுனால பாப்பாவுக்கும் சேர்த்து நான் மெடிசன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பசிச்சா சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்கிங் மாதுளம்பழம் எடுத்துருக்கேன். அது போக முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் அண்ட் போகிறக்கு முன்னாடி எனக்கு பாப்பாக்கெல்லாம் பாப்பாவோட லோஷன் யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா அந்த குளோரின் வாட்டரில் ஸ்கின் டார்க் ஆயிருங்கிறதுக்காக லோஷன் அண்ட் சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாவுக்கு எடுத்து வச்ச மாதிரி எனக்கும் ஸ்வெட்டர் எடுக்கணும். பிகாஸ் கிளைமேட் வந்து டல்லாக இருக்குது. எனக்கே லாஸ்ட் வீக் ஒரு 10 days முன்னாடி ஃபீவர் வந்து சரியானனால எனக்கும் வந்துட்டு நான் ஸ்வெட்டர் எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா கிளைமேட் நிஜமாலுமே இட் இஸ் வெரி சில் அவுட் சைட். நாங்கள் பிளான் பண்ணிட்டனால வி டோன்ட் வாண்ட் டு கேன்சல் த பிளான். ஃபேமிலியாக எல்லோரும் போகிறனால ஸோ போகிறோம். ரொம்ப பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். நீங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். பட் பி கேர்ஃபுல் அண்ட் பி சேஃப். எது பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃபாக இருங்க. பை.